மரியாதை என்ன இடம் என்றோ, என்ன சாதி என்றோ, அவர் எங்கே இருந்தவர் என்றோ அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அவருடைய இடத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கிறார். வெறும் முயற்சி முடிந்தால் முடியாதது கிடையாது. அதற்காக அவரை நாம் வாழ்த்துவோம். அதற்கு அடுத்தது வள்ளுவர் பெருமானை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் நமக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஜோதி ரொம்ப அருமையாக கிளாஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வச்சு இதை இணையத்தில் செய்கிற போது ஒரு சிலர் தான் வருவார்கள். அதற்கு காரணம் இணையத்தில் இணைய தெரியாது என்கிற அடிப்படை. அந்த அடிப்படை பெற்றோர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒன்றெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் செல்லில் யூடியூப் பார்க்குறோம். இல்லைன்னா ஏதாவது சோக நாடகங்கள் இருந்தால் கட்டின அழுகிறதுக்கு தான் நம்ம பெண்களுக்கு நேரம் இருக்குது. அது 25,000 ரூபா கொடுத்தா 50,000 ரூபா கொடுத்தா ஒரு காட்சியில் நினச்சிட்டா அவள் அழுதுட்டு போகிறான். நம்ம 50,000 ரூபா டிவி வச்சு நம்ம அழுதுட்டு இருக்கோம். ஓடி ஆயிட்டாள் ஏன் அழற ஏதாவது சொல்லிவிடு. திருக்குறள் தான் நம்ம திருக்குறள் ஏதாவது டிவியிலாம் உடனே நோக்கிடுவோம். நியூஸுக்கு வந்தால் உடனே நோக்கிடுவோம். ஆனால் இன்றைக்கு எனக்கு அரசியல் இல்லை. இது ஒரு செய்தி. வள்ளுவர் கூட்டம் வைத்தார் சென்னையில். இங்கே கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை வைத்தார் கலைஞர். அந்த வள்ளுவர் சிலை வைத்த போது 2004 டிசம்பர் 25 6 வர முடியாது 26 சுனாமி வந்தது. சுனாமி வந்தபோது ட்ரோனில் வந்து இது பண்ணும்போது அந்த வள்ளுவர் சிலையை மட்டும் அசைக்கவே முடியல. சுனாமியினுடைய அலைகள் அந்த வருஷத்திய சிறந்த நிலப்படமாக புகைப்படமாக எழுதப்பட்டது. வெளிநாட்டு காமராமனுடைய இதில் வந்து சிக்குன்னு இது உள்ள வெளிநாட்டில் சொன்னார். எந்த விதமான ஒரு அலைகளாலும் எதுவுமே வள்ளுவருடைய சிலையை அசைக்க முடியவில்லை என்று சொன்னால், வடக்கே ஒரு இமயம் அரணாக இருப்பது போல தெற்கே ஒரு இமயம் வேண்டும் என்று கலைஞர் நினைத்ததுனால்தான் தெற்கே அசைந்து அலை கடலில் இருக்கிற அசையாத அந்த வள்ளுவனை ஐயன் வள்ளுவனை அவர் நிறுவினார். அதனால் சுனாமிக்கும் அசையாது. எத்தனையோ சுனாமி பரட்டி போட்டுருக்கு. திருச்செந்தூருக்குள்ளே உள்ளே வந்து இது போகும். ஆனால் ஒன்றும் வரவே முடியாது. ஆகையினால நமக்கு தேசியமும் தெய்வீகமும் கண்ட ஆகையினால இந்த உலக பொதுமனையாக இருக்கக்கூடிய திருக்குறளை அழகாக போராடி இவங்க கூட சேர்ந்து இத்தனை பேர் எடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி திருமந்திரத்தில் சொல்லாததே ஒன்றுமே கிடையாது. ஆனால் நிறையா பேசணும்னு சொன்னாங்க. என்னவோ தெரியல, அந்த திருமுறையில் வந்து திருமந்திரம் வச்சுட்டாங்க. அவர் ஒரு நாயனாராக பேசப்பட்டதுனால் அந்த பெரிய பிராணத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். திருமணம் சொல்லாததையா இன்னைக்கு திருமணம் சொன்னாருங்கிறத தெரியாமலே நம்ம அரசியல்வாதிகள் மண்ணே குளம் ஒரு மணி தேவை ஒரே குளம் ஒரு மணி தேவை அப்படியே சொல்லி தொடர்ந்து போக வேண்டாம். நீ அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு. ஆக இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியானது நம்முடைய ஜோதி அவர்கள் என்னை அழைத்து உங்களையெல்லாம் சந்திக்க வைத்து நான் பெருமையாக கொள்கிறேன். பள்ளிகள் தோறும் சென்று ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் சென்று பிள்ளைகளுக்கு திருக்குறள் பயிற்சி கொடுப்போம். கேட்டால் நிச்சயமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ முற்றோர்கள் தேவாரம் நடக்கிறது, திருவாசகம் நடக்கிறது. திருவண்ணாமலையில் சிவகுமார் அவர்கள் 1,00,000 பேர் பிரதிகள் எழுத வைத்திருக்காங்க. 7,00,000 பேர் திருவாசகம் எழுதிட்டாங்க. அப்போ நம்மளால திருக்குறள் எழுத வைக்க முடியாதா? நம்ம திருக்குறளை எழுத வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்போ இருக்கிற பிள்ளைகளை தாண்டி ஆசிரியர் வந்து பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா திருக்குறளை வந்து எப்படி சிரிச்சு படிக்கிறதுன்னு தெரியல. அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ராமசுப்ரமணியங்கிற ஒரு நீதிபதி அந்த தப்பு பண்ணிட்டார். ஒரு எம்எல்ஏ என்னொன்னே அவருடைய யோசனை பண்ணிட்டு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணாராம், அவர்கிட்ட என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு பெரிய தப்பாக அவர் பண்ணலை. அவருக்கு பெரிய தப்பாக தெரியல. நீதிபதி சொன்னாலும் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து ஸ்டேஷனில் வந்து இந்த கையெழுத்து போட்டு போவாங்கல்ல, அது என்ன செய்வாங்க, டெய்லி காலையில் சாயங்காலம் 3 கையெழுத்து போகிறாங்க. அந்த கையெழுத்து போட்டு வரும்போது தினம் 2 திருக்குறள் வந்து அவர் எழுதி போச்சுன்னா ராமபத்திரன் தெரிஞ்சு ராமசுப்ரமணியன். ஏன்னா அப்படியாவது இந்த திருக்குறள் அமைச்சர் எம்எல்ஏக்கள் படிப்பாங்க. இன்னைக்கு யாருக்காவது அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சட்டசபையும் சரி எல்லாரும் இருக்கிற சட்டம் ஒரு சிலரை தவிர ஒழுங்கோ ஒரு திருக்குறள் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நிதி நிலைமையை படிக்கும்போது கூட நிதி பொருள் சொல்ல தெரியாம நீதியே பொருள்கிறாங்க. இவங்க வயலையே 7,000 5,000 12,000 அதுக்கு முன்னாடி திருக்குறள் சொல்லி சட்டசபையில் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால நாம் இப்படி போராடி இருந்தாலும் கூட நிறைவாக
சார்பாக தேசிய திருக்கோயிலை திட்டமிட்டு அந்த கூட்டமைப்பினுடைய தேசிய அளவில் ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அழகான தமிழ் சொல்லணும்னா அமைப்பு செயலாளர், எங்களுடைய தலைவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ட்ரிபியூனல் ஜட்ஜு, பாண்டிச்சேரியினுடைய கொலிஜியம் நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய டாக்டர் ராமசாமி ஐயா அவர்கள் நம்முடைய தலைவர், சந்திரபோஸ் குருநாதா அவருடைய தேசிய பொதுச் செயலாளர். என்ன செய்ய போறீங்கன்னா, கோயில் சுத்த சுரண்டி இன்னைக்கு திங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். பழனியில் எவ்வளோ சொல்லணும், திருச்செந்தூரில் எவ்வளோ சொல்லணும், திருவண்ணாமலையில் எவ்வளோ சொல்லணும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சிவன் சுட்டு